என் பொண்ணை வெப்பாட்டிய வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்ப. மாவன சாவடா. அம்மா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குமா. நீ தான் பண்ண நான் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? நீ வேறடி. இந்நேரம் இந்த சதி வேலையெல்லாம் பண்ணது அந்த சிவஞானம் தான் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்ன, வீரமணி சிவஞானம் பிரச்சனையில இந்த சடகோப்பனை அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு அவன் மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அம்மா ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதாம்மா பேசிட்டு இருக்காங்க. சித்ரா கடை திறக்கும் போது அங்க அந்த ஆளு போய் பெரிய கலாட்டா பண்ணிருக்காரு. சிவஞானத்துக்கும் அவருக்கும் பெரிய சண்டையே வந்திருக்குமா. அதுக்கப்புறம் தான் இவருக்கு அடிபட்டிருக்கு. அதனால சிவஞானம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. சொல்லட்டும்டி, அவனுங்க அழியட்டும்டி. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தானே. ஆமாண்டி, அந்த கோணமுக்காரன் சிவஞானம் தான் அடிச்சான்னு இந்த மீசக்கார வீரமணி நினைக்கணும். அந்த வீரமணி அப்படி நினைச்சான சும்மா இருப்பானா? இவனை அழிக்கிறதுக்கு அவன் ஆளுங்களை செட்டு பண்ணுவான். எல்லாரும் ஒட்டு மொத்தமா அடிச்சுட்டு நாசமா போய் தொலையிட்டோம். நமக்கு என்ன? இத பாரு, நீ விவரம் கட்டத்தனமா கூமூட்ட மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் உளறி கொட்டிடாத, புரிஞ்சுதா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன் அப்பா இல்லாத நேரத்துல ஏன் சொல்றேன்னா, உன் அப்ப 100 ரூபாய் கொடுத்தாவே அந்த ராணுவ ரகசியத்தை வெளியில கக்கிடுவா. இதெல்லாம் உனக்கு தூசு மாதிரிய. இத பாருடி தாயே புண்ணியவதி, நீ வாயை திறந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடாத. இல்லம்மா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. நான் போய் யார்கிட்ட சொல்ல போறேன், அதுவும் உன்னை பத்தி. என்னவோ நீ ஏதாவது வளர்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான். அவனுங்க எல்லாரும் ரவுண்டு கட்டி ஏன் கதையே காலி ஆகிடுவானுங்க. அப்புறம் நீ தாய் இல்லாத பொண்ணா ரோட்ல அனாதையா நிக்கணும்டி. அதுக்காக தாண்டி கவலைப்படுறேன். இல்லம்மா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா. சரி. அந்த சடகப்பன் செத்து இருந்தான்னா அவன் போட்டோக்கு 1 முழம் பூவை வாங்கி போட்டு விருந்து வைக்கலான்னு நினைச்சேன். அடிபட்டு போய் ஆஸ்பத்திரியில தானே கிடக்குறான். சரி, ஒரு பாயசமாவது வச்சு குடிப்போம், சரியா? நீ போய் அந்த சேமியாவை வாங்கி வறுத்து வையே. நான் இந்த காய்கறிகளை எல்லாம் அரிஞ்சிட்டு வரேன். போ, சேமியா பாயத்தை வச்சு நல்லா குடிப்போம். போ. நீ வச்சுட்டு அதை நான் வந்து வைக்கிறேன். நீ வச்சா அப்புறம் யார் குடிக்கிறது? இப்படி சொத்துப்பிட்டானே. செத்து போவான்னு நினைச்சா இப்படி பொழைச்சு தொலைச்சிட்டானே. நல்லா பாடுறா, அங்கதான்டா இருக்கும் பாரா தடிமாட்டு பேல. நேரம் என் பிள்ளையா இருந்தாலும் டக்குன்னு இட்டு வந்துருப்பான்டா. சீக்கிரம் வா முட்டா பேல. அப்பா என்னப்பா இவ்ளோ டென்ஷனா பேசுனீங்க? யார்கிட்டப்பா பேசுனீங்க? பரந்தாம பேல பணம் எடுத்து சொன்னேன், அதான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது தெரியுதா? எந்த விவரமா தெரியுதா? மண்ணு மாதிரி இருக்கான் அவன். எல்லாம் இந்த பயலுக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? வலது கை மாதிரி இருந்தான், இந்த படுத்து தொலைஞ்சிட்டான். எனக்கு கையும் காலும் ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. பைஜெயந்தி, பணம் இல்லைன்னா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, பணம்லாம் தாராளமா தான் இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் இருந்து அவனை அட்மிட் பண்ணிட்டு நமக்கு என்னன்ட்டு போகாம இருக்கீங்க பாருங்க, அதே பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஐயோ, நீங்க வேற என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு. டாக்டர் வந்தாரா? வந்தாருங்க, நான் பேசினேன். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம். பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேஷண்டோட பல்ஸ் ரேட் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிருச்சு. 2-3 ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கோம். பிளட் வேற ஏறிக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் எமர்ஜென்சி வார்டுல இருந்து சடகோப்பனை நார்மல் வார்டுக்கு மாத்த சொல்லிருக்கேன். நல்லது சார். அதுக்கப்புறமா நீங்க போய் அவரை பார்க்கலாம். ஆனா நீங்க அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வைக்காதீங்க. சரிங்க சார். அதே மாதிரி எங்க டயட்டிஷியன் கிட்ட சொல்லிருக்கேன், அந்த டயட்டை தான் நீங்க கொடுக்கணும். ஆல்கஹால்லாம் எதுவும் எடுத்துக்க கூடாது. சரிங்க சார். சரி. ஓகே. ஐயா மகராசா, நீ நல்லா இருக்கணும் சாமி. குலதெய்வம் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருச்சு. வைஜந்தி, அதான் டாக்டர் சொல்லிட்டாரடி பார்க்கலான்னு, வாடி போய் பார்க்கலாம். ஐயோ அம்மா, இப்பதானே டாக்டர் சொல்லிட்டு போனாரு அண்ணனை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. இன்னும் 2 மணி நேரம் ஆனா அவரு நார்மல் ஆயிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம போய் பார்க்கலாம். அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது. நீ கும்பிட்ட சாமி நம்மள கைவிடலமா. எப்படியோ அண்ணா அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. நீ அழாதம்மா, அழாத. மாட்டேன், என் புள்ளதான் புழைச்சிக்கிட்டான்ல. வைஜெயந்தி, அண்ணன் நிலைமை தேறிட்டு வருதுன்னு டாக்டர் சொல்றாரு. அப்போ ஒன்று பண்ணு, நீ இங்கே இருந்தா அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் பார்த்துக்க. நான் போய் லோட இறக்கிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க?
என்ன சொல்றீங்க? இப்ப போய் நீங்க கிளம்புறேன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க கிளம்புனா கூட இங்கிருந்து போய் சேர்றதுக்கு ராத்திரி ஆயிடுங்க. அங்க சேலத்துக்கிட்ட போறதுக்கு 2-3 மணி ஆயிடும். அந்த நடுராத்திரியில போய் யார பாப்பீங்க? இப்ப நீங்க கிளம்புறதை விட நாளைக்கு காலையில கிளம்புங்க. வெளியில மழை வர மாதிரி இருக்கு. ஏங்க, நீங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? இல்ல வைஜெயந்தி, அண்ணன் இந்த வேலையை என்ன நம்பி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சரிங்க. இங்க பாருங்க, எனக்குன்னு யாரு இருக்காங்க? எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா உங்க தோள்ல தானங்க நான் சாஞ்சுக்க முடியும். நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. எங்க அண்ணன் நல்லாயி அவர் கொஞ்சம் பேசுற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி போங்க. இப்ப வேண்டாமே ப்ளீஸ். இப்ப வேண்டாங்க. எனக்காக உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையில கேக்குறேன். மாப்பிள்ள, இங்க பிறந்தவனும் இல்ல, சடகோவனும் இப்படி கிடக்கான். நீங்க மருமகன் இல்ல, மக மாதிரி. நீங்க இருந்தீங்கன்னா கூடுதலா எனக்கு பலம் இருக்கும். இது உங்க குடும்பம் இல்லையா? அந்த உரிமையில தான் நான் கேட்குறேன். சரிங்க மாமா, நான் இங்கே இருக்கேன். வார்டு மாத்தினதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு துணிமணி மாத்திட்டு வந்துருங்களேன். நானும் வைஜெயந்தி இங்க தானே இருக்கோம். அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, நீங்க இருக்கேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். வைஜந்தி, மாப்பிள்ளை கூட்டு போய் ஏதாவது சாப்பிட்டு வா சாமி. காலையில இருந்து பல்ல பச்சை தண்ணி படாம 2 பேரும் பட்டினி கிடக்குறீங்களே கண்ணு. அதான் சடகோபம் நல்லாயிருவான்னு சொல்லிட்டாரு டாக்டரு. போகண்ணே, கூட்டு போங்க. போ சாமி. ஏனு மாப்பிள்ளை தங்கமான குணமுங்க. அவர் மட்டும் நம்ம சடகோபனை பார்த்து காப்பாத்தலினா என்ன ஆயிருக்குமுங்க. கடவுள் தாங்க அவர் ரூபத்தில் நம்ம பிள்ளைய காப்பாத்தி இருக்காரு. மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா? என்னம்மா வீட்ல யாரையும் காணோம்? எங்க போயிருக்காங்க? இல்லம்மா, அவர் வெளியூர் போயிருக்காரு. காலையில் தான் வருவாரு. சரி, வைஜெயந்தி எங்க போனா? ரொம்ப நேரமா ஆளை காணோம். இல்ல, அவ மத்தியானத்துக்கு மேல அவசரமா அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டா. என்ன நடக்குது இங்க? யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போறாங்க. சரி, ஆனந்தி எங்க? அவ கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொல்லி ரூம்ல படுத்திருக்காமா. இன்னும் ராஜேந்திரனும் சரவணனும் வீட்டுக்கு வரலையா? இல்ல, ராஜேந்திரன் லோடு எடுத்துக்கிட்டு இங்க சேலம் வரைக்கும் கிளம்பி போனாரு. சரவணன் லேட்டா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். என்ன மீனாட்சி இது? யாருக்கும் பொறுப்பே இல்ல. வீட்டுல இருக்கிற ஒரு மனுஷகிட்ட சொல்லிட்டாவது போகணும்ல. சமைச்சு வச்சுட்டு இப்படி தேட வேண்டியதா இருக்கு. சரி, இந்த பானுவாது இருக்காளா இல்லையா? இருக்கேன். பானு, சாப்பிடவாமா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்ப பொறுப்பு இல்லைன்னு யார சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பையன் ரொம்ப பொறுப்பா இருக்காரா? அவரு எங்க போறாரு, எப்ப வராரா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏதோ அப்ப போய் இந்த வீட்டுல ஏதோ ஒலாவிக்கிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியுது. இந்த வைஜெயந்தி ஏதோ பிளாக் மேஜிக் போட்ட மாதிரி திடீர்னு மாயமா போயிடுறா. ஆனா நீங்க ஏதோ என்னையும் சேர்த்து சொல்ற மாதிரி இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இருக்க மாட்டேங்குதுங்கிறீங்க. என்ன அர்த்தம் இதெல்லாம்? அண்ணி, என்ன அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உங்க அம்மா தானே கேள்வி கேட்டாங்க, அவங்கள பார்த்து தான் பேச முடியும். இவங்க என்ன பிரின்சிபலா இல்ல உங்க அண்ணி என்ன வைஸ் பிரின்சிபலா? எதுவுமே பேசாம வாய் மூடிட்டு இருக்கிறதுக்கு. சும்மா எங்க போற எங்க வரேன்னு ஹாஸ்டல்ல கூட இவ்ளோ கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் பானு, அவ பொதுவா தானே சொன்னா? என்ன பொதுவா சொன்னாங்க? அவங்க உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். வெளியே போகும்போதும் வரும்போதும் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்க முடியாது. நான் கூட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, எனக்கு செகண்ட் ஷிஃப்ட் இருந்தா நைட் வீட்டுக்கு வர முடியாதுன்னு. ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது.
சும்மா எல்லாரையும் குத்தம் கண்டுபிடிக்கிறது. உங்க பையன் எப்ப வீட்டுக்கு வராரு எப்ப போறாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அவர் பாட்டுக்கு வராரு, சோஃபால தூங்கிடுறாரு, எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் முகத்தை பார்க்க கூட முடியறது இல்ல. அதெல்லாம் அவங்க புருஷனை வச்சுக்கிற முறையில இருக்கு. பொண்டாட்டி சரியா புருஷனை நடத்தினா எல்லாரும் ஒழுங்காதான் இருப்பாங்க. என்ன குத்தி காட்டுறீங்களா? சும்மா புள்ளைய பெத்துக்கிறது மட்டும்தான் வேலைன்னு வச்சுக்கிட்டு நாதா சுவாமி புருஷனே அப்படின்னு சும்மா அவரே சுத்தி சுத்தி வந்துகிட்டு அவருக்காக தீ குளிச்சுக்கிட்டு அவர் சொன்னதுதான் வேதம்னெல்லாம் வாழ முடியாதுங்க. பானு, இப்ப நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவங்க என்ன கேட்டாங்க? வைஜெயந்திய காணோம், பசங்களை காணுமேன்னு அத பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம உன்னை பத்தி பேசுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க? சரி விடு, அவங்க சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, வந்து சாப்பிடு. வேணாங்க, நான் சாப்பிடக்கூடாதுன்னு தானே இந்த பேச்சு பேசுறீங்க. பானு, வேணாம் வேணாம், மானம் கிட்ட சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். வாங்க. மா, நான் தான். எனக்கு இம்மீடியட்டா வேலைக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணுமா. இந்த வீட்டுல தினம் தினம் சண்டை பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு பட்னி கடந்தே சாக வேண்டிதான். இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் சொன்னதை செய். பேஷண்ட் கண்ணு முழிச்சா டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சடகோபா அண்ணே, இப்படி உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருக்கேன் சடகோபா. நான் கொடுத்த பாலெல்லாம் இப்படி ரத்தமா போயிடுச்சு. எப்படா என்னடா இப்படி அடி விட்டு படுத்து கிடக்க? எவ்வளவு கவனமா பொறுப்பா இருப்ப, இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? கவனம் இல்லாம வண்டி ஓட்ட போய். அப்பா நல்ல வேலை, மாப்பிள்ள மட்டும் உன்னை பார்த்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணாம இருந்தாருன்னா நாங்க உன்னை பார்த்துக்கவே முடியாதா? அப்பா அழாதீங்கப்பா. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ நல்லபடியாக நடமாடினாலே போதும். பாத்தியா மாப்பிள்ளைய என் மக மாதிரிடா. என் மக மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. உன்னை அட்மிட் பண்ணதுல இருந்து எங்க கூடயே தான் இருக்காரு. என்னை அங்கே பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மாப்பிள்ள. என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. வண்டி ஓட்டிகிட்டு வந்தது தான் ஞாபகம் இருக்குது. பரவாயில்ல, பைக்கு ஸ்கிட் ஆச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா. என் புள்ள வீட்டுக்கு வந்தோன்னு சுற்றி போடணும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுனால ஊரே பார்த்து உன் மேலே கண்ணு வச்சிருச்சுடா சாமி. இப்படி படுத்த படுக்கை ஐடியா சாமி, கண்டிச்சினால. அழாதீங்கம்மா, அண்ணன் நல்லாயிட்டார்ல. அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா, நீ புலம்பாதம்மா. நான் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவேம்மா. வைஜெயந்தி, அண்ணன் தான் முடிச்சிட்டார்ல, அப்படியே போய் நான் லோட இறக்கிட்டு வந்துடுவா. நம்மளை நம்பி ஒரு வியாபாரி காத்துக்கிட்டு இருக்காருல்ல, இப்போ போனால் சரியா இருக்கும். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. லோடு ஏத்துனதுக்கு அப்புறம் உடனே கால் பண்ணுங்க. அப்புறம் தர்மபுரிக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு தடவை, அப்புறம் சேலம் போன உடனே ஒரு தடவை கால் பண்ணுங்க. ஆ, நீ சொல்றத பார்த்தா மாப்பிள்ள லோடு ஏற்றுவாரா இல்லை ஃபோன் பண்ணுவாராமா? போங்கப்பா. ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட். இப்பதான் அண்ணனே கண் முழிச்சிருக்காரு. இப்ப இவரும் ஊருக்கு கிளம்புனேன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்குப்பா. சரிங்க, நீங்க வேளா வேலைக்கு கரெக்டா சாப்பிடுங்க.
ஏற்கனவே 2 நாளா சாப்பிடாம தூங்காம கண் முழிச்சது ஒரு மாதிரியா தான் இருக்கும். இடையில தூக்கம் வந்தா தூங்கிக்கிங்க. தேவையில்லாம வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க. முக்கியமான விஷயம், தெரியாதவங்க யாராவது வந்து லிஃப்ட் கேட்டா முக்கியமா கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. ஏமா நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா மாப்பிள்ள டிவியில பாட்டு கேட்கற மாதிரி உன் பேச்சை ரசிச்சுட்டு அப்படியே இருந்துட போறாரு. அப்பா என்னப்பா நீங்க சும்மா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. போங்கப்பா. சரி வைஜெயந்தி, நான் கிளம்புறேன். நான் அப்ப வரேம்மா. வரேங்க. சரிங்க மாப்பிள்ள. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பத்திரம் பாத்துக்கங்க. பாத்துக்கோங்க. ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க மாப்பிள்ள. பார்த்து. ஏமா மாப்பிள்ளை போய் அனுப்பி வச்சுட்டு வா. சரிப்பா. போய் அனுப்பிவிட்டு வாமா. என்னங்க? என்ன வைஜெயந்தி? என்னங்க? போன உடனே கால் பண்ணுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து. என்னம்மா உன் புருஷன் போயிட்டாரா? கிளம்பிட்டாரு. என்னடா இது? யாரா காரணம்? யாரா இப்படி பண்ணா? வேற யாருப்பா? எல்லாம் அந்த சிவஞானம் தான்ப்பா. ஆனால் நம்மளால் நிரூபிக்க முடியாதப்பா. கடத்தரப்ப அன்னைக்கு அவ்வளோ கோவமாக பேசினான்ப்பா. அவன் கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சதுப்பா. தம்பி முழுசாக அவன் பக்கம் சேர்ந்துட்டான்ப்பா. அவன் நம்மளே அசிங்கமாக பேசுகிறான்ப்பா. தெரியும்டா, நம்ம வீட்டில் ஒருத்தனை பழி கொடுத்துட்டோம். அவன் குடும்பத்தில் ஒருத்தனை பழி வாங்கணும்டா. அதுக்கு வைஜெயந்தி தான் உதவணும். அப்பா, நானே அந்த குடும்பத்தை சுக்கு நூறா கிழிச்சு போட்டுருவேன். அதுக்காக தான், அதுக்கு மட்டும்தான் என் புருஷனை நான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். முதல்ல விட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாம நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த குடும்பத்தை பிரிச்சிருவேன். எல்லாரையுமே இந்த வைஜெயந்தி நல்லவன்னு நம்ப வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்த்திட்டு இருக்கேன். வீரசேனை தனியா கடைய ஆரம்பிக்கிறது, அந்த சிவஞானத்திட்ட சேர்ந்துட்டு கூத்தடிக்கிறது, இதையெல்லாம் பார்க்குறப்போ ஒரு அப்பனா என் மனசு நோகத்தான் செய்யுது. எவ்வளவு எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? இந்தப்ப நம்ம எதிரிய இந்தப்ப நம்பிட்டு இருக்கானே, அந்த வருத்தம் எனக்கு இருக்கத்தானே செய்யும். இதே மாதிரி சிவஞானமும் நம்ம தம்பி நம்மளை விட்டு போயிட்டானேன்னு வருத்தப்படணும், அழணும், கதறி அழணும். அதுக்காக தாண்டா காத்துட்டு இருக்கேனா. கூடிய சீக்கிரமே அந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. சரிம்மா. அண்ணே, இப்ப எப்படின்னு இருக்கு? இப்போ பரவாயில்லம்மா. ஏதாவது சாப்பிட்றியா அண்ணே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. எதையும் நினைச்சு கவலைப்படாதண்ணே. சரிம்மா. வைஜெயந்தி, என்னம்மா அது? நீ எங்க போயிருந்த? இல்லத்த, அம்மா வீட்டுக்கு திடீர்னு போக வேண்டியதாயிடுச்சு, அதான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுமா. அம்மா வீட்டுக்கு போறதுன்னா தாராளமா போயிட்டு வாங்க. ஆனா
வீட்ல ஒருத்தி இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்லத்த, கொஞ்சம் அவசரமா போக வேண்டியதாயிடுச்சு. அதான் இந்த முறை மட்டும் மத்தியா நீ நைட்டெல்லாம் எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வர. அவங்க என்னடான்னா எல்லாரையும் பொதுவா உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்ல அது இல்ல இது இல்லன்னு பேசிட்டு இருக்காங்க. யார் ஊர் சுத்துனா? அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தெரியும். யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன வைஜெயந்தி, என்ன பிரச்சனை உனக்கு? இல்லத்த, ஒண்ணும் இல்ல. ஆமா, ராஜேந்திரன் எங்க போனா? அது லோடு ஏத்திட்டு சேலம் வரைக்கும் போயிருக்காரு அத்த. ஏமா, முந்தா நாளே சொன்னாங்கல்ல லோடு இறக்க போயிருக்கான்னு. இங்க இருக்கிற சேலம் தானே, இன்னுமா வரல? இல்லத்த, போன இடத்துல வண்டி ஏதோ பஞ்சர் ஆயிருக்கும் போல, அதனால தான் லேட் ஆகுது. வந்துருவாங்க அத்த. அது சரிம்மா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்லத்த, சிவஞான மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்கிறதுனால தான் நான் பண்ணல. அவரு வீட்டுக்கு சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். யாரோ பண்ற திருட்டு வேலைக்கு நாங்க பொறுப்பாக வேண்டியிருக்கு. வார்த்தையை அளந்து பேசு. நான் நைட் எங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்துட்டு இருக்க? நீ எங்க போனியோ எதுக்கு போனியோ? இவங்க என்னடானா எங்களெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பெரிய எவ மாதிரி நான் வெளியில போனதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேக மாட்டிக்கிட்டு ஆபீஸ் போறேன்னு நாள் பூரா ஊரை சுத்துறவ தானே நீ. புருஷனை மதிச்சு வாழ தெரியாத உனக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. எனக்கு வாழ்க்கை நடத்த சொல்லி கொடுக்கற அளவுக்கு உனக்கு தகுதி பத்தாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் எனக்கு என்ன? நான் என் புருஷனை மதிச்சுதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வேஷம் எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். எது வேஷம் பேசிட்டு இருக்க நீ? ஏச்சி, ரெண்டு பேரும் நிறுத்த போறீங்களா இல்லையா? அத்தை, நான் ஒண்ணுமே பண்ணல. இவதான் ஆரம்பிச்சா. யார் ஆரம்பிச்சா என்ன? சண்டைய கொஞ்சம் நிறுத்துங்க. நீ ஆபீஸ்க்கு தானே போற பானு, நீ கிளம்புமா. வைஜெயந்தி, ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. இல்லையே, நீ எப்போ இருக்கிற மாதிரி இயல்பா தெரியலையே. இல்ல, நான் இயல்பா தான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலக்கா. இல்ல, பிரச்சனைங்கிறது உன் வீட்டு சார்ந்ததாகவும் இருக்கலாம். அது ஒன்னு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை கேட்குற உரிமை எனக்கு கிடையாது. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன், அவ்வளவுதான். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா விட்டுடு. ஒன்னும் இல்லக்கா. ஏன் நீ அவங்க தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? இல்ல உமா, அவ எதையோ மறைக்கிறா. ஹலோ. நான் சரவணன் தாங்க பேசுறேன். ஐயோ, நாளைக்கு முடியாதுங்க. நாளைக்கு முக்கியமான ஒரு முகாம் இருக்கு. உங்களுக்கு கூட நான் தகவல் சொல்லியிருந்தேனே. இளைஞர் நற்பணி சார்பா ரத்த தான முகாம் ஒன்று நடத்துறோம். நீங்களும் உங்க நண்பர்களோட வந்து கலந்துக்கணும். சரியா? நன்றிங்க, வணக்கம். என்னாச்சு? யாரு இவரு? யாருன்னு தெரியல. என்னாச்சுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாமா? அதெல்லாம் வேணாம்ப்பா. நாளைக்கு போலீஸ் கிளிஸ் கேட்டா யாருப்பா பதில் சொல்றது? சரி, யாரா போய் சோடா வாங்கிட்டு வாங்க. மயக்கமா இருக்காருன்னு நினைக்கிறேன். யோ, அடுத்தவனை ஏன் வாங்கிட்டு வர சொல்ற? நீயே போய் வாங்கிட்டு வரலாம்ல.
ஹலோ